திருக்கோவிலூர் அருகே மகளிர் சுய உதவிக்குழுவில் பணம் பறிப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல். ஒரு தரப்பினரின் வீடு சூறையாடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது பெய்யானூர் கிராமம். இந்த கிராமத்தில் ஜேஎஸ்டி எனும் பெயரில் 20 பேர் கொண்ட மகளிர் சுய உதவிக்குழு ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவின் தலைவியாக ஜெயந்தி செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் குழுவின் மூலமாக வங்கியில் இருந்து 7 லட்சம் ரூபாய் பணம் பெறப்பட்டதாகவும் அந்த பணத்தை குழுவில் உள்ளவர்களுக்கு பிரித்து தராமல் தலைவி மற்றும் துணைத் தலைவி ஆகியோர் பிரித்து கொண்டதாக கூறி ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் மற்றொரு தரப்பினர் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து தலைவி ஜெயந்தி குழுவில் மொத்தமாக 20 நபர்கள் உள்ளதாகவும் 7 லட்சம் ரூபாய் மட்டுமே கடன் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 3 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பதாகவும் ஆக 10 லட்சம் ரூபாய் வந்தவுடன் அனைவருக்கும் தலா 50,000 ரூபாய் என கடன் கொடுப்பதற்காக வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் பணம் பெற தாமதம் ஆவதால் 7 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி வங்கியில் கட்டிவிட்டதாக கூறியுள்ளார். இதனை கேட்காத ஒரு தரப்பினர் நேற்று நள்ளிரவு குழுவின் தலைவி ஜெயந்தியின் வீடு புகுந்து நள்ளிரவில் வீட்டில் இருந்த பிரிட்ஜ், டிவி ஆகியவற்றை அடித்து உடைத்து நொறுக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து 2 தரப்பினரும் இன்று திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் மற்றொரு தரப்பின் மீதும் அதேபோல் மற்றொரு தரப்பினர் மீது இருவரும் மாறி மாறி புகார் அளித்துள்ளனர். புகார் அளிக்க வந்த இருதரப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள் காவலர்கள் முன்னிலையில் அவதூறாக பேசியும் அடிக்கவும் முற்பட்ட சம்பவம் அங்கு அரங்கேறியது. பின்னர் காவல் நிலையத்தில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதனால் திருக்கோவிலூர் காவல் நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது.